கொள்கையற்ற கூட்டம் தற்குறிகள் அப்படின்னு தாவேகாவினரை வந்து திமுக விமர்சனம் பண்ணுறது, அவதூறு பண்ணுறது ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்குது. அதுக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சார்பாக சுங்குவார் சத்திரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் விஜய் வந்து பதில் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு என்ன கொள்கை, உங்கள் கொள்கையே கொள்ளை அடிக்கிறது தானே அப்படின்னு சொல்லியிருக்காரு. நேற்றைய அந்த கூட்டத்தில் விஜயுடைய ஸ்பீச் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி இருந்தது. ரெண்டாவது வந்து கொஞ்சம் நல்லா பிளாஸ்ட் பண்ணார். அதாவது இப்படி தான் அவர் பேசணும்னு அவங்க கட்சி தொண்டர்கள் ஆதரவாளர்கள்லாம் விரும்புவாங்க. அவர் வந்து நாகரிக அரசியல், நான் வந்து டைரக்ட் பாலிட்டிக்ஸ், டீசன்ட் பாலிட்டிக்ஸ்னுவார். இந்த வாட்டி வந்து அரசியல் ரீதியாக திமுகவை வச்சு செஞ்சார்னு தான் சொல்லலாம். நல்லாவே விமர்சனம் பண்ணார். இல்லை, இந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் வந்து அவருக்கு வந்திருக்கிறதுக்கு காரணம் அவர்கிட்ட வந்திருக்கக்கூடிய தகவல்கள் இருக்கலாம், சர்வே ரிப்போர்ட்ஸாக இருக்கலாம். கரூர் ட்ராஜடியோடு இவரை முடிச்சிடலாம், இந்த கட்சியை முடக்கிடலான்னு சொல்லி திமுக வந்து ஓவர் டைம் ஒர்க் பண்ணாங்க. ஒரு மாதத்துக்கு மேலே அவர் மேலே எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பீரியடில் தாவேகா துரதிருஷ்டவசமாக வந்து டிஃபென்ஸ்லெஸ்ஸாக இருந்தது. அதாவது அதுக்கு பதில் கூற முடியாத அளவுக்கு எல்லாமே தலைமறைவாயிட்டாங்க. குறைஞ்சபட்சம் பொதுவெளிக்கு வரல அவங்க. அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்து துக்கத்தில் இருந்தோம், எங்கள் குடும்பத்தில் இறந்தா மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு மாதம் அவங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட கடுமையான விமர்சனம் என்பது கடைசியில் பார்த்தா அது அவங்களுக்கு தான் சாதகமாக முடிஞ்சிருக்குது.